தமிழ் விக்கியின் கட்டுரை நடராஜகுரு முனைவர் பி. நடராஜன் 18 பிப்ரவரி 1895 முதல் 19 மார்ச் 1973 வரை. நடராஜகுரு ஆன்மீகவாதி, தத்துவ அறிஞர், அத்வைதி, நாராயணகுருவின் மாணவர். நாராயணகுருவின் தத்துவார்த்தமான செய்தியை விரிவுபடுத்தி அனைத்து மக்களுக்கும் உரியதாக ஆக்கினார். அவரின் சிந்தனைகளை கேரள எல்லையிலிருந்து விடுவித்து உலகம் முழுக்க கொண்டு சென்றவர். நாராயணகுருவின் சிந்தனைகளை மேலை நாட்டு சிந்தனையாளர்களுடன் இணைத்து உரையாடி கீழே மேலை சிந்தனை சந்திப்பை உருவாக்கினார். நித்திய சைத்தன்ய யதியின் ஆசிரியர். முன்னோர்: நாராயணகுருவின் கொள்கைகளை பரப்புவதற்காக உருவாக்கப்பட்ட ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் SNDP அமைப்பின் நிறுவனரான டாக்டர் பல்ப். டாக்டர் பத்மநாபனின் 5 குழந்தைகளில் ஒருவர் நடராஜகுரு. டாக்டர் பல்பு பண்டைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் செல்வந்தர்களாகிய ஈழவ குடும்பத்தில் பிறந்தவர். மருத்துவ படிப்புக்கு திருவிதாங்கூரில் அனுமதி மறுக்கப்படவே பல்பு 1885 சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பில் சேர்ந்தார். லண்டன் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் மருத்துவத்தில் உயர் படிப்பை முடித்த பின் பண்டைய மைசூர் சமஸ்தானத்தின் மருத்துவ தலைமை அதிகாரியாக ஆனார். பிரிட்டிஷ் அரசின் தொற்றுநோய் மருத்துவ கழகத்தின் உறுப்பினராக இலங்கையில் பணியாற்றினார். பணி ஓய்வுக்கு பின் பரோடா சமஸ்தானத்தின் திவான் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். பிறப்பு: டாக்டர் பல்புவுக்கு 3வது குழந்தையாக 18 பிப்ரவரி 1895 பெங்களூரில் நடராஜகுரு பிறந்தார். அன்னையின் பெயர் பகவதி அம்மா. நடராஜகுருவுக்கு கங்காதரன் என்னும் அண்ணனும், அனந்தலக்ஷ்மி என்ற அக்காவும், ஹரிஹரன் என்னும் தம்பியும், தாக்ஷாயணி என்ற தங்கையும் உண்டு. கல்வி: நடராஜகுரு பெங்களூரில் ஆரம்ப கல்வி பயின்றார். பின்னர் கண்டியிலும் திருவனந்தபுரத்திலும் உயர்நிலை கல்வி முடித்தார். சென்னை மாகாண கல்லூரியில் 1922 அறிவியலில் முதுகலை பட்டம் பெற்றார். நாராயணகுருவின் மாணவராக சேர்ந்து அங்கே குருகுல முறைப்படி சில காலம் பயின்ற பின் நாராயணகுருவின் ஆதரவுடன் பிரான்சில் சார்போன் பல்கலைக்கழகத்தில் புகழ்பெற்ற தத்துவ அறிஞர் ஹென்றி பெர்க்சனின் மாணவராக 1928 முதல் 1933 வரை ஆய்வு செய்து பயிற்றியலில் முனைவர் பட்டம் பெற்றார். பர்சனல் ஃபேக்டர் இன் எஜுகேஷன் என்ற தலைப்பில் 5 ஆண்டு ஆராய்ச்சி செய்த பின் தன் ஆய்வை சமர்ப்பித்தார். கல்வியியலில் குறித்த அவர் ஆய்வு யுனெஸ்கோ அமைப்பால் உலக கல்வி முன்வரைவுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவருக்கு சிறப்பு பாராட்டுகளுடன் முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. குருகுல கல்வி முறை பற்றியது அந்த ஆய்வு. கல்விப்பணி: நடராஜகுரு ஆய்வு மாணவராக இருந்த காலகட்டத்தில் 1930 முதல் 1932 வரை சுவிட்சர்லாந்தில் ஜெனிவா இன்டர்நேஷனல் ஃபெலோஷிப் ஸ்கூல் இன் ஜெனிவா, சுவிட்சர்லாந்து என்னும் கல்லூரியில் நிலவியல் பயிற்றுவிக்கும் ஆசிரியராக பணியாற்றினார். 1933 சார்போனில் கல்வி முடித்து திரும்பி வந்த நடராஜகுரு வர்க்கலாவில் தொடங்கப்பட்ட ஸ்ரீ நாராயண உயர்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார். ஆன்மீகம்: நாராயணகுருவுடன் முதுகலை பட்டத்திற்காக படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் 1922 நடராஜகுரு நாராயணகுருவை சந்தித்தார். அவரை தன் பணிக்கு அளிக்கும்படி நாராயணகுருவே டாக்டர் பல்புவிடம் கோரினார். அதன்பின் நடராஜகுரு அவருடன் ஆகஸ்ட் 1922 முதல் ஆலுவா அத்வைத ஆசிரமத்தில் தங்கினார். நாராயணகுருவின் சீடராக இருந்து கீழை தத்துவத்தை கற்றார். நாராயணகுருவுடன் மருத்துவாழ்மலையில் ஒரு குகையில் சிறிது காலம் தங்கியிருந்தார். நாராயணகுருவின் தத்துவ நூல்கள் பலவும் நடராஜகுருவுக்கு கற்பிக்கும் பொருட்டு கூறப்பட்டு நடராஜகுருவால் எழுதி எடுக்கப்பட்டவை. நடராஜகுருவுடன் இருந்த காலகட்டத்தில் அங்கிருந்த பிறர் நடராஜகுருவை
ஏற்றுக்கொள்ளவில்லை. நாராயணகுருவின் விருப்பப்படி 1923 நடராஜகுரு சென்னைக்குச் சென்றார். அங்கே அத்வைத சபை என்னும் அமைப்பில் தலித் மக்களிடையே சில காலம் பணியாற்றினார். 1923 நீலகிரியில் குன்னூரில் நாராயணகுருவின் மாணவரான போதானந்தருடன் வந்து தங்கினார். 8 ஜூன் 1923 குன்னூரில் மாணவர்களுடன் உண்டு உறையும் ஒரு குருகுல அமைப்பை உருவாக்கி வேதாந்த குருகுலம் என்று பெயரிட்டார். அங்கே மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். அமைப்பே பின்னாளில் நாராயண குருகுலம் என்று உருமாறியது. 1926 நாராயணகுரு நோயுறவே மீண்டும் வர்க்கலாவுக்கு சென்று நாராயணகுருவுடன் தங்கினார். 1926 நாராயணகுரு இலங்கை செல்லும் பொழுது நடராஜகுருவும் உடன் சென்றார். நாராயணகுரு நடராஜகுருவுக்கு ஒரு காவி சால்வையை அளித்து அவருக்கு துறவளித்தார். அதன்பின் குரு நடராஜன் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் 1951 தன் 60வது அகவைக்கு பின்னரே நடராஜகுரு காவி ஆடை அணியலானார். நாராயணகுருவின் ஆணைப்படி தத்துவ கல்வி பயில பிரான்ஸ் சென்றார். நடராஜகுரு பிரான்சில் இருக்கையில் நாராயணகுரு 1928 சமாதியானார். தத்துவத்தில் பட்டம் பெற்று திரும்பி வந்த நடராஜகுருவுக்கு நாராயணகுருவின் SNDP அமைப்புக்கும் நடுவே முரண்பாடுகள் ஏற்பட்டன. SNDP ஒரு ஈழவ சாதி அமைப்பாக மாறுவதையும் அரசியல் கட்சியாக மாற்றப்படுவதையும் எதிர்த்து அமைப்பை விட்டு நடராஜகுரு வெளியேறினார். இந்தியா முழுவதும் பல இடங்களில் அலைந்து திரிந்தார். நாராயண குருகுலம் நடராஜகுரு 1924 போதானந்தரின் உதவியுடன் குன்னூரில் தொடங்கிய குருகுலத்தை பின்னர் ஊட்டியில் நாராயண குருகுலம் என்ற பெயரில் ஆன்மீக பயிற்சி நிறுவனமாக ஆக்கினார். ஈஸ்ட் வெஸ்ட் யூனிவர்சிட்டி. நடராஜகுரு கீழே சிந்தனைகளுக்கும் மேலே சிந்தனைகளுக்கும் ஒன்றோடு ஒன்று உரையாடுவதே எதிர்காலத்துக்கு உரிய ஆன்மீகத்தை உருவாக்கும் என்று நம்பினார். உலக தத்துவங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் பொது கோட்பாடு ஒன்று உருவாக வேண்டும் என விரும்பினார். ஆல்ஃபிரட் நார்த், வெஸ்ட் ஹெட் போன்றவர்களுடன் அது குறித்து உரையாடலில் இருந்தார். அதன் பொருட்டு அவர் உருவாக்கிய கல்வி அமைப்பு ஈஸ்ட் வெஸ்ட் யூனிவர்சிட்டி. ஒட்டுமொத்த தத்துவ பார்வையை கற்பிக்கக்கூடிய ஒன்றாக இந்த கல்வி நிறுவனம் செயல்பட வேண்டும் என நடராஜகுரு ஆசைப்பட்டார். பின்னர் இந்த அமைப்பின் பெயர் ஈஸ்ட் வெஸ்ட் யூனிவர்ஸ் என்று மாற்றப்பட்டது. துறவு. நாராயணகுரு 1926 ஜூலையில் இலங்கை சென்றபோது நடராஜகுருவும் உடன் சென்றார். கப்பலில் ஏறும்பொழுது நடராஜகுருவுக்கு நாராயணகுரு ஒரு காவி துண்டை அளித்து தோளில் போட்டுக்கொள்ளும்படி சொன்னார். அது குரு பூர்ணிமா நாள். அது அதிகாரபூர்வமாக துறவு அளித்ததாகவே கருதப்படுகிறது. ஆனால் நடராஜகுரு காவி அணியாமல் வெள்ளை ஆடையிலேயே நீடித்தார். குருநிலை. நடராஜகுரு 1936 முதல் தன் கையாலேயே கட்டிய ஊட்டி பர்ன்ஹில் குருகுலத்தில் தனியாக வாழ்ந்தார். 1952 ஹென்றி பெர்க்ஸின் மாணவரான ஜான் ஸ்பியர்ஸ் நடராஜகுருவின் மாணவரானார். 1953 அவருடன் நித்திய சைத்தன்ய யதி வந்து சேர்ந்து கொண்டார். ஜெனீவாவில் இருந்து வெளிவந்து கொண்டிருந்த த சூஃபி குவார்ட்டர்லி என்னும் இதழில் 1928 முதல் நாராயணகுரு பற்றி எழுதிய தி பாத் ஆஃப் த குரு என்னும் நூல் படிப்படியாக புகழ்பெற்றது. பின்னர் த வேர்ட் ஆஃப் குரு என்ற பெயரில் நூலாகியது. 1949 முதல் 1951 வரை நடராஜகுரு ஐரோப்பிய பயணம் ஒன்றை மேற்கொண்டார். அவருடைய தத்துவ உரைகள் புகழ்பெற்றன. 1955 முதல் நடராஜகுருவின் சிந்தனைகளை வெளியிடும் பொருட்டு அவருடைய மாணவர் ஜான் ஸ்பியர்ஸ் வேல்யூஸ் என்னும் ஒரு இதழை தொடங்கினார். நாராயண குருகுலம் தீவிரமாக செயல்படலாயிற்று. 16 ஏப்ரல் 1951
வர்க்கலா சசி தேட்டர் அரங்கில் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சபா தலைவர் டாக்டர் P.N. நாராயணன் தலைமையில் வர்க்கலா நாராயண தர்ம சங்கத்தின் இருந்த நாராயண குருவின் வழிவந்த துறவிகள் கூடி நடராஜ குருவை நாராயண குருவின் முதல் சீடராகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் அறிவித்தனர். அவரை குரு என்று ஏற்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாராயணகுரு உருவாக்கிய அனைத்து அமைப்புகளுக்கும் அவர் தலைமை ஏற்க வேண்டும் என்று கோரினர். ஆனால் நடராஜகுரு அந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. அமைப்புகளின் நிர்வாக பொறுப்புகளை ஆற்ற முடியாது என்று மறுத்துவிட்டார். அதைத் தொடர்ந்து அவர் குரு என்று அழைக்கப்படலானார். நடராஜகுரு தொடர்ந்து வெள்ளை ஆடையிலேயே இருந்தார். ஆனால் 1 ஜனவரி 1956 தன் 60ஆம் அகவையில் காவி அணியத் தொடங்கினார். தன்னை குரு என்று அழைப்பதை அனுமதித்தார். நாராயண குருகுலம் அமைப்பு வர்க்கலாவை தலைமையிடமாக கொண்டு 24 பிப்ரவரி 1959ஆம் ஆண்டு முறையாக தொடங்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டது. மங்களானந்தர், ஜான் ஸ்பியர்ஸ், நித்ய சைத்தன்ய யதி, முனி நாராயண பிரசாத் ஆகியோர் ஆசிரியர் நிறை என அறிவிக்கப்பட்டனர். 1956 நடராஜகுரு 2வது உலகப் பயணம் மேற்கொண்ட பொழுது அவருக்கு ஏராளமான மாணவர்கள் அமைந்தனர். நாராயண குருகுலத்திற்கு பிரான்சிலும் பிரிட்டனிலும் கிளைகள் அமைந்தன. 1970 நித்ய சைத்தன்ய யதி நடராஜகுருவால் அடுத்த குருவாக தேர்வு செய்யப்பட்டார். நடராஜகுருவின் சமாதிக்கு பின் நித்ய சைத்தன்ய யதி குருகுலத்தின் தலைவராக ஆனார். எழுத்துப்பணிகள். நடராஜகுருவின் எழுத்துப்பணி 1928 முதல் தொடங்கியது. ஜெனீவாவில் இருந்து வெளிவந்து கொண்டிருந்த த சூஃபி கோட்டலி என்னும் இதழில் நடராஜகுரு நாராயணகுரு பற்றி எழுதிய த பாத் ஆஃப் த குரு என்னும் நூல் அவருடைய முதல் இலக்கிய ஆக்கம். பின்னர் தி வேர்ல்ட் ஆஃப் குரு என்ற பெயரில் நூலாகியது. 1955 செப்டம்பரில் ஜான் ஸ்பியர்ஸ் நடராஜகுருவை எழுத வைப்பதற்காகவே வேல்யூஸ் என்னும் மாத இதழை தொடங்கினார். நடராஜகுருவின் பல நூல்கள் அந்த இதழில் தொடராக வெளிவந்தன. நாராயணகுரு பற்றி நடராஜகுருவின் நூல்களில் முதலில் புகழ்பெற்றது த வேர்ட் ஆஃப் குரு. நாராயணகுருவை ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் புகழ்பெற செய்த நூல் அது. அதன்பின் நாராயணகுருவின் நூல்களுக்கு உரைகளை எழுதினார். நாராயணகுருவின் தத்துவங்கள் பற்றி த பிலாசபி ஆஃப் த குரு என்னும் நூலையும் எழுதினார். வேதாந்தம் பற்றி. வேதாந்த கொள்கைகள் ஐரோப்பாவில் விவாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் நடராஜகுரு அவற்றை ஐரோப்பிய தத்துவ கொள்கைகளுடன் ஒப்பிட்டு விளக்கி விரிவான ஆய்வு நூலாக எழுதினார். அப்சல்யூட்டிசம் என அவர் வேதாந்தத்தை விளக்கினார். அவருடைய An Integrated Science of Absolute Wisdom, The Absolute is Adorable ஆகிய நூல்கள் அவ்வகையில் முக்கியமானவையாக கருதப்பட்டன. கல்வியியல். நடராஜகுரு தத்துவ முனைவர் பட்டம் கல்வியியலுக்காக அளிக்கப்பட்டது. தன் முனைவர் பட்ட ஆய்வேட்டை குரு பிரெஞ்சிலிருந்து ஆங்கிலத்திற்கு வேர்ல்டு எஜுகேஷன் மேனிஃபெஸ்டோ என்ற பெயரில் வெளியிட்டார். கல்வியியலில் பற்றி அவர் எழுதிய டயலக்டிக்கல் மெத்தடாலஜி என்னும் நூலும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. உரைகள். நடராஜகுருவின் உரையில் பகவத்கீதைக்கு அவர் எழுதிய உரை இந்தியாவில் இருந்து வந்த கீதை உரைகளில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலை தத்துவ கொள்கைகளுடன் ஒப்பிட்டு எழுதப்பட்டது அந்த உரை. கீதையின் தத்துவ பார்வை யோகாத்ம மார்க்கம் என்னும் முரண்யக்க டயலக்டிக்ஸ் அடிப்படையில் அமைந்தது என விளக்குகிறார் நடராஜகுரு. பிற்காலத்து உரைகளில் எல்லாம் நடராஜகுருவின் உரைகளின் செல்வாக்கு உண்டு. வாழ்வின் இறுதி காலத்தில் ஆதிசங்கரரின் சௌந்தரிய லகரிக்கு உரை எழுதினார். அது அவர் மறைவுக்கு பின் வெளிவந்தது. நாராயணகுருவின் தர்சனமாலாவுக்கு 4 தொகுதிகளாக நடராஜகுரு எழுதிய உரையே An Integrated Science of the Absolute என்னும் நூல் கலைக்களஞ்சியத்தன்மை கொண்டது என ஆய்வாளர்களால் குறிப்பிடப்படும் மிகப்பெரிய நூல் இது. இந்திய வேதாந்த மரபில் முழு உருவும் இந்த நூலில் உள்ளது. தன் வரலாறு. நடராஜகுரு இறுதி காலத்தில்
ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன் அப்சல்யூட்டிஸ்ட் என்னும் புகழ்பெற்ற தன் வரலாற்று நூலை எழுதினார். அவர் மறைவுக்கு முன் வெளிவந்த இந்த இறுதி நூல் அதுவே. தத்துவ பார்வை. மதம் கடந்த தத்துவம், பியூர் நாலெட்ஜ். நடராஜகுருவின் காலகட்டத்தில் இந்திய ஞான மரபை தத்துவ தளத்தில் ஒற்றைப்படையாக மதம் சார்ந்தும் விளக்கும் முயற்சிகள் வலுப்பெற்றன. இந்திய தேசிய இயக்கத்தின் விளைவாக இந்திய மெய்ஞான மரபு பிற மெய்ஞான மரபுகளின் இருந்து முற்றிலும் வேறுபட்டது, மேம்பட்டது என்று சொல்லும் போக்கு நிலை பெற்றது. இந்த மனநிலை சிந்தனையில் பெரும் தேக்க நிலையை உருவாக்கும் என நடராஜகுரு எண்ணினார். இந்து மெய்ஞான மரபை ஆன்மீகமான உண்மைகள் அடங்கிய பாரம்பரிய செல்வமாக காணும் நோக்கை, மத மீட்பு நோக்கை நடராஜகுரு நிராகரித்தார். பகவத்கீதை, உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம் ஆகியவை மத நூல்கள் அல்ல, தத்துவ நூல்களே என்றார். தத்துவ நூல்கள் வழிபட வேண்டியவைகளோ கடைபிடிக்க வேண்டியவைகளோ அல்ல என்றும், அவை ஏற்றும் மறுத்தும் விளக்கியும் விவாதிக்கப்பட வேண்டியவை என்றும், அவற்றை வெவ்வேறு புதிய சிந்தனைகளுடன் இணைத்து முன்னெடுப்பதே தேவையானது என்றும் வலியுறுத்தினார். ஒருமை தரிசனம், இன்டகிரல் விஷன். மானுட மெய்மை ஒன்றே என்றும் அது வெவ்வேறு தத்துவ கொள்கைகள் வழியாகவும் தரிசனங்கள் வழியாகவும் வெளிப்படுகிறது நடராஜகுரு என்றும் கருதினார். கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள மெய்ஞான மரபுகளை ஒருங்கிணைத்து ஓர் ஒருமை நோக்கை அடைய வேண்டும் என்றும், அதுவே சிந்தனையின் முன்னகர்வு என்றும் வலியுறுத்தினார். தரிசனங்களை ஒருங்கிணைப்பது, தரிசன சமன்வயம் வழியாக நாராயணகுரு காட்டியது அந்த ஒருமை நோக்கையே என்று விளக்கினார். தர்சனமாலா நூலுக்கு எழுதிய முன்னுரையில் நாராயணகுருவின் தரிசனத்தை உலகளாவிய பொதுமை நோக்கு கொண்ட சிந்தனைகளுடன் இணைத்து பார்ப்பதே தன் அணுகுமுறை என்று கூறுகிறார். நாராயணகுருவின் தத்துவ சமன்வயம் என்பதற்கு சமானமாக நடராஜகுரு பயன்படுத்தும் சொல் யூனிட்டிவ் திங்கிங் என்பதாகும். ஒருமையினூடாக அடையப்படும் மெய் அறிதலையே ஒருமை தரிசனம், இன்டகிரல் விஷன் என்னும் சொல்லால் நடராஜகுரு குறிப்பிடுகிறார். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் முதல் உலக சிந்தனையில் பகுப்பாய்வு நோக்கு, அனலிட்டிக் அப்ரோச், தொகுத்து நோக்கு, சிந்தட்டிக் அப்ரோச் ஆகிய 2 அணுகுமுறைகளும் இரு துருவங்களாக ஆகிவிட்டன என மதிப்பிடும் நடராஜகுரு, அவற்றின் நடுவே ஒரு ஒருங்கிணைவே வரும் காலகட்டத்திற்கான சிந்தனை சவாலாக இருக்க முடியும் என்று கருதுகிறார். அறிவியல், தத்துவம், இலக்கியம் ஆகிய எல்லா தளங்களிலும் திரண்டு வரும் உண்மைகளின் நடுவே ஒரு ஒத்திசைவையும் மையத்தையும் கண்டடைதலையே நடராஜகுரு சமகால தத்துவத்தின் முதன்மை பணி என்று முன்வைத்தார். இவ்வண்ணமே மானுட சிந்தனைகளுக்குள் ஓர் ஒத்திசைவை கண்டடைவதில் 2 அணுகுமுறைகள் உலக தத்துவத்தில் உள்ளன. அந்த ஒத்திசைவு முன்னரே உள்ளது. அதுவே காரணம் காரியங்கள் எனப்படும் புதிய சிந்தனைகள் எல்லாம் அதிலிருந்து உருவாகின என்பது காரண முதன்மைவாத பிரியோரி அணுகுமுறை. சிந்தனையின் போக்குகள் வளர்ச்சி அடைந்து செல்லும் திசையை வைத்து அவை எதிர்காலத்தில் உருவாக்கிக் கொள்ளும் ஒத்திசைவை கணிப்பது காரிய முதன்மைவாதம், போஸ்டிரியோரி என்னும் அணுகுமுறை. நடராஜகுரு முன்வைத்த ஒருமை தரிசனம் என்பது காரண முதன்மைவாதம், காரிய முதன்மைவாதம் என்னும் 2 அணுகுமுறைகளுக்கும் நடுவே ஓர் ஒத்திசைவை கண்டடைவதாகும். முரணியக்கம், டயலக்டிக்ஸ். நடராஜகுரு முன்வைத்த ஒருமை தரிசனம் என்பது அனைத்தையும் ஒன்றாக்கும் செயல்பாடு அல்ல, ஒன்றோடு ஒன்று முரண்பட்டு அதன் வழியாக ஒரு பொது புள்ளியை கண்டடைவதை முரணியக்கம், டயலக்டிக்ஸ் என்பதுதான் தத்துவத்தின் இயக்கமுறை. இந்திய சிந்தனையில் அந்த முரணியக்கம் யோகாத்ம மார்க்கம் எனப்பட்டது. வெவ்வேறு தரிசனங்கள் நடுவே உள்ள உரையாடல் தன்மை, டயலாஜிக் நேச்சர், தத்துவ சிந்தனையின் அடிப்படை என நடராஜகுரு வலியுறுத்தினார்.
முரணியக்க முறைப்படி தத்துவ பார்வையை முன்வைக்கும் பகவத்கீதையை தத்துவத்தின் அறிவியல் என்று அவர் வரையறை செய்தார். முரணியக்க அடிப்படையிலேயே பிரம்மத்தை வரையறை செய்ய முடியும் என்று நடராஜகுரு சொன்னார். தத்துவ ஞானி பொருள்களின் இருப்புக்கும் அவற்றின் தோற்றத்துக்கும் நடுவே ஒரு முரண்பாடு இருப்பதை சரியாக அடையாளம் காண்கிறார். அந்த முரண்பாடு இல்லாமலாகுமிடமே முழு முதன்மை அல்லது பிரம்மம். அனைத்து பொருள்களை பற்றிய எல்லா கருத்துகளும் முரண்பாடும் மோதலும் இன்றி ஒன்றாகும் ஒரு இடமே முழு முதன்மை எனப்படும். அதாவது முழு முதன்மை என்பது பொருளும் கருத்தும் ஒன்றென திகழும் நிலை. முழு முதன்மைவாதம் அப்சல்யூட்டிசம். நடராஜகுரு நாராயண குருவால் முன்வைக்கப்பட்ட செயல் ஊக்கம் கொண்ட புதிய அத்வைத நோக்கை மேல்நாட்டு கருத்து முதல்வாத நோக்குகளுடன் இணைத்து விரிவாக விளக்கினார். ஹேகல், காண்ட், குரோச்சே, ஹென்றி பெர்க்சன் ஆகிய மேல்நாட்டு சிந்தனையாளர்களின் கருத்துகளுடன் நாராயண குருவின் சிந்தனைகளை இணைத்து உரையாடியதன் வழியாக தனக்கே உரிய முதல் முழுமைவாத தத்துவ நோக்கு ஒன்றை உருவாக்கினார். இதன் மூலம் வலுவான ஒரு கீழே மேலே சிந்தனை சந்திப்பை உருவாக்கினார். அநேகமாக இந்திய சிந்தனையில் அரவிந்தருக்கு பிறகு நிகழ்த்தப்பட்ட முக்கியமான சிந்தனை பாய்ச்சல் இதுவே என ஜெயமோகன் குறிப்பிடுகிறார். நடராஜகுரு முன்வைத்த முதல் முழுமைவாதம் ஒரு மும்முனை இணைவு. இறையியல், பிரபஞ்சவியல், உளவியல் உண்மைகள் முரண்பாடின்றி இணையும் ஒரு புள்ளியே அந்த மெய்மை என வகுக்கிறார். முதல் முழுமை என்பது இறைமை, பிரபஞ்சம் அல்லது இயற்கை மற்றும் மனிதன் என்னும் மூன்று நிலைகளிலும் உள்ள ஒன்றை ஒன்று மறுக்கும் இயல்பை கடந்த ஒரு நிலை. ஒன்று பல, தன்னிலை, பிற. பொதுமை, தனித்தன்மை. ஒன்று பல, தன்னிலை, பிற, பொதுமை, தனித்தன்மை ஆகிய இருமைகளை கடந்தது அது என்கிறார். முதல் முழுமை என்பது உண்மைகளின் ஒட்டுமொத்த தொகுப்பு என்கிறார் நடராஜகுரு. அறிபவன், அறியப்படு பொருள், அறிவு, அறிதல் என்ற 4 நிலைகளும் ஒன்றே என்றான நிலை அது. தூய அறிவே முழு முதன்மை. ஆகவே தன்னிலை என்பதே முழு முதன்மையும் ஆகும் என நடராஜகுரு வகுக்கிறார். ஓர் உலகம், ஒன் வேர்ல்ட். முதல் உலகப் போருக்கு பின் உலகமெங்கும் தேசியங்கள், மதங்கள், இனங்கள், பண்பாடுகள் ஆகியவற்றை கடந்த மானுட ஒருமைக்கான சிந்தனைகள் தலையெடுத்தன. நடராஜகுரு அச்சிந்தனைகளை மிக தீவிரமாக முன்வைத்தவர்களில் ஒருவர். நாராயணகுரு முன்வைத்த ஒரு சாதி, ஒரு மதம், ஒரு தெய்வம் என்னும் கருத்தின் விரிவாக்கமே இதை அவர் முன்வைத்தார். கீழை நாட்டு பண்பாடு, மேலை நாட்டு பண்பாடு என்னும் இருமைவாதம் முன்வைக்கப்பட்ட அக்காலகட்டத்தில் அதை மறுத்து 2 மரபுகளின் சிந்தனைகளையும் பொருள் சார்ந்து இணைக்க முடியும் என்று வாதித்தார். முதல் முழுமைவாதம் அந்த இணைப்பை நிகழ்த்தும் என்று கூறும் நடராஜகுரு அதற்கான அறிவு சார்ந்த வழிகளை கீழ்கண்ட 3ஐயும் முன்வைத்தார். தரிசன ஒருங்கிணைப்பு, கோஆர்டினேட்ஸ் ஆஃப் விஷன். நடராஜகுரு செங்குத்துக்கோடு, கிடைக்கோடு என 2 போக்குகளாகவே அனைத்தும் உள்ளன என்றார். ஒவ்வொன்றிலும் ஒரு உச்சம் உள்ளது. அந்த உச்சம் நோக்கி அது வளரும் பொழுது ஒரு கோடாக செங்குத்தாகவோ கிடைமட்டமாகவோ நீள்கிறது. அவ்வாறுதான் முரண்பாடுகள் உருவாகின்றன. உதாரணமாக, சந்தை என்பது கிடைக்கோடு என்றால் உற்பத்தி சக்தி என்பது செங்குத்துக்கோடு. இரண்டும் வளர்ந்து வளர்ந்து விலகி செல்லலாம். ஆனால் அந்த வளர்ச்சியை இரண்டுமே குறைத்தபடியே வந்தால் அவை பின்னோக்கி வந்து ஒன்றை ஒன்று சந்திக்கும் புள்ளியும் உண்டு. மனித வாழ்க்கைக்கு உகந்த இடம் அதுவே.
இப்படி எல்லா விஷயங்களிலும் செயல்படும் எதிர் எதிர் விசைகளை இணைக்க முடியும் என்று நடராஜகுரு விளக்கினார். அவர் மிக விரிவான உதாரணங்களுடன் இதை வரலாற்றுக்கும் அரசியலுக்கும் பொருளியலுக்கும் பொருத்தி காட்டுகிறார். முரணியக்க ஆய்வுமுறை டயலக்டிக்ஸ். ஹேகல் வரலாறு முரண்படும் வரலாற்று சக்திகளின் மோதல் மற்றும் சமரசம் வழியாக மேலும் முன்னகர்கிறது என்ற முரணியக்க பார்வையை முன்வைத்தார். அதை ஏற்று விரிவாக்கம் செய்து நடராஜகுரு தன் பார்வையை முன்வைக்கிறார். முரண்படும் எந்த புள்ளிகளும் இணையும் இடம் ஒன்று உண்டு. அந்த இடமே மெய்யான முன்னகர்வுக்கான விசை. ஒரு தத்துவ ஞானி தோற்றத்திற்கும் உண்மைக்கும் இடையே முரண்பாடு சரியாக எங்குள்ளது என்று கண்டடைந்து விட்டாரென்றால் அக்கணமே அந்த முரண்பாடு முதல் முழுமையில் மறைந்துவிடும் என்று நடராஜகுரு சொல்கிறார். அத்வைதம் என அவர் முன்வைப்பது இரண்டின்மை வாதம். அதுவே எந்த இருமை நிலையையும் முதல் முழுமையை தொடுவது வழியாக சமநிலைப்படுத்திவிட முடியும் என்கிறார். அமைப்புவாதம் ஸ்ட்ரக்சரலிசம். நடராஜகுரு முன்வைக்கும் அமைப்புவாதம் பிற்காலத்தில் மொழியியலாளர் முன்வைத்த மொழிசார் அமைப்புவாதம் அல்ல. மானுட உள்ளம் தான் அறியும் ஒவ்வொன்றிலும் ஓர் அமைப்பை கண்டடைந்து அதன் வழியாகவே செயல்பட முடிகிறது. ஒவ்வொரு பொருளிலும் ஓர் அமைப்பு உள்ளுரையாக உள்ளது. ஒரு செடி ஒவ்வொரு நாளும் வளர்ந்து மாறிக்கொண்டே இருந்தாலும் அதனுள் செடி என்னும் அமைப்பு மாறாமல் உள்ளது. அதையே நாம் உண்மையில் செடி என்கிறோம். வெளியே பொருள்களில் அவ்வாறு அமைப்பு ஒன்று உள்ளடங்கி உள்ளது. நம் அகம் அமைப்பை அறிகிறது. மனிதன் என்பவன் ஓர் அமைப்புவாதி என்று நடராஜகுரு சொல்கிறார். வெவ்வேறு சிந்தனைகளை அறிகையில் அவற்றை ஒன்றோடு ஒன்று இணைத்து ஒற்றை பேர் உண்மையாக ஆக்கிக்கொண்டே இருப்பது மானுட இயல்பு. அவ்வாறாக அறிவியல், தத்துவம் உட்பட எல்லா துறைகளிலும் உள்ள மானுட அறிதல் திரண்டு ஒற்றை அமைப்பாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. அவ்வாறு ஆனால்தான் மனிதனால் அதை பயன்படுத்த முடியும். அந்த அமைப்பு நோக்கு முதல் முழுமைவாதம் நோக்கியே செல்கிறது. மூல மொழியியல் வாதம் புரோட்டோலிங்குயிசம். ஒவ்வொரு அறிதலும் அதற்குரிய சொல்லை கொண்டு உள்ளது. அச்சொல் உருவான வரலாற்றையும் அதன் வேர் சொல்லையும் எடுத்து பார்த்தால் மானுட உள்ளம் அந்த அறிதலை முதலில் எப்படி கண்டடைந்தது என்பதை உணர முடியும். ஒவ்வொரு அறிதலும் எப்படி மானுட மொழியின் வழியாக பரிணாமம் அடைந்துள்ளது என்று பார்ப்பதென்பது பிற்காலத்தில் நிலப்பகுதி, மொழி, பண்பாடு சார்ந்து உருவான வேறுபாடுகளை கடந்து மூல ஞானத்தை சென்றடையவும் அதன் வழியாக மானுடர் அனைவருக்கும் பொதுவான ஞானத்தை அறியவும் உதவும் வழியாகும். மறைஞானம். நடராஜகுரு பிற அத்வைத அறிஞர்களைப் போல தூய தர்க்க அறிவு சார்ந்த அணுகுமுறையை மட்டும் முன்வைக்கவில்லை. கூடவே மறைஞானம் அணுகுமுறையையும் மறைஞான ஈசோட்ரிக் அணுகுமுறைகளையும் கருத்தில் கொண்டார். ஆகவே தத்துவத்துடன் கலைகள், இலக்கியம், குறியீட்டு செயல்பாடுகள் ஆகியவற்றையும் இணைத்து கொண்டு மெய்மையை அணுக வேண்டும் என்றார். இந்த பார்வையை சௌந்தர்ய லகரியாக விளக்க உரையில் முன்வைத்தார். அறிவார்ந்த அணுகுமுறை, மறைஞான அணுகுமுறை இரண்டுக்கும் நடுவே ஒரு முரணியக்கம் நிகழ வேண்டும் என்றார். மாணவர்கள். நடராஜகுருவின் மாணவர்கள் வெவ்வேறு துறைகளில் பரவியிருந்தார்கள். தத்துவம், இயற்கையியல், மருத்துவம் என பல தளங்களைச் சேர்ந்தவர்கள். அவரை தங்கள் வழிகாட்டியாக கொண்டிருந்தார்கள். ஜான் ஸ்பியர்ஸ், மங்களானந்தா, டேவிட் ஹால், சிதம்பர தீர்த்தா, வினய சைத்தன்யா, குரு ஃப்ரெடி, நித்ய சைத்தன்ய யதி, முனி நாராயண பிரசாத், வியாச பிரசாத். மறைவு. நடராஜகுரு 1973 சமாதியானார். அவரது சமாதி வர்க்கலாவில் உள்ளது. அங்கே அவர் நினைவாக
ஒரு பிரார்த்தனை கூடமும் தத்துவ நூலகமும் உள்ளது. நடராஜகுரு நினைவு நூல்கள். ஆங்கிலம். நடராஜகுரு அண்ட் ஐ, நித்ய சைத்தன்ய யதி. த philosophy of Natarajaguru, Professor Unnikrishnan, Calicut University, PhD thesis. குரு வசனமும் சுவாமி சிதம்பர தீர்த்தர், தமிழில். குருவும் சீடனும். நித்ய சைத்தன்ய யதி நடராஜகுருவின் அனைத்து முக்கிய படைப்புகளுக்கும் அவரது சீடர் ஃபெட்ரிக் மிசன் பராமரிக்கும் இணையதளம் மூலம் ஆன்லைனில் கிடைக்கிறது. வரலாற்று இடம். இந்தியாவில் 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தோன்றிய தத்துவ மெய்யியல் சிந்தனையாளர்களில் நடராஜகுரு முதன்மையானவர். 21ஆம் நூற்றாண்டு எதிர்நோக்கும் அறிவுச் சிக்கல்களை முன்னரே எதிர்கொண்டு விவாதித்தவர். நடராஜகுருவின் காலகட்டத்திற்கு பின் இந்திய சிந்தனை சூழலில் தத்துவம் மீதான உதாசீனமும் அரசியல் கோட்பாடுகள் மேல் அதீத ஆர்வமும் உருவானமையால் அவருடைய சிந்தனைகள் விரிவாக விவாதத்திற்கு உள்ளாகவில்லை. இந்திய கல்வி சூழலில் மேலை நாட்டு துறைசார் அறிஞர்களே ஆராயப்பட்டனர். இந்திய சிந்தனையாளர்கள் ஒட்டுமொத்தமாக மதம் சார்ந்த சிந்தனையாளர்கள் என்று நிராகரிக்கப்பட்டனர். இது பெரும் தேக்க நிலையை உருவாக்கி மெய்யான தத்துவ சிந்தனை என்பதே உருவாகாத நிலையை உருவாக்கியது. அத்துடன் நடராஜகுரு காலகட்டத்திற்கு பின்னால் மானுட சிந்தனையின் ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக பிரிந்து ஒன்றை ஒன்று சாராமல் வளர்ச்சியடையும் போக்கு வலுப்பெற்றதால் நடராஜகுருவைப் போல ஒருங்கிணைந்த மானுட சிந்தனையின் தேவையை முன்வைத்த ஏ.என். வைட்ஹெட், ஃப்ரெட்ரண்ட் ரசல் போன்ற சிந்தனையாளர்களும் மறக்கப்பட்டனர். ஆகவே நடராஜகுரு மிக சிறிய வட்டத்துக்குள் பேசப்படுபவராகவே நீடிக்கிறார். நடராஜகுரு ஆன்மீக சிந்தனையாளர், தத்துவ சிந்தனையாளர் என 2 நிலைகளிலும் முக்கியமானவர். இந்திய ஆன்மீக சிந்தனையை மதம், சம்பிரதாயம், சடங்குகள், அமைப்புகள் என்னும் குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே கொண்டு சென்று உலகளாவிய ஆன்மீக சிந்தனை மரபுகளுடன் உரையாட செய்தவர்களில் அவரே முதன்மையானவர். பின்னர் வந்த ஆன்மீக சிந்தனையாளர்கள் அனைவரிலும் நடராஜகுருவின் செல்வாக்கு உண்டு. தத்துவ சிந்தனையாளராக மானுடம் தழுவிய ஒருமை போக்கு ஒன்று சிந்தனையில் உருவாவதற்கான வழிகளை முன்வைத்தவர். அறிவியல், தத்துவம் மற்றும் கலைகளை இணைத்து கொண்டு ஒருமை நோக்கு ஒன்று உருவாகும் முறைமையை உருவாக்கியவர். அவ்வகையில் ஒருங்கிணைந்த மானுட அறிவு என்னும் சிந்தனையுடன் செயல்படும் தத்துவ அறிஞர்கள் நடுவே நடராஜகுருவுக்கு முதன்மையான இடம் உண்டு. நூல்கள் பட்டியல். த வேர்ட் ஆஃப் குரு, லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் நாராயண குரு, வேதாந்த revalued and restated, Vedanta revalued and restated, Autobiography of an Absolutist, the Bhagavad Gita, translation and commentary, An Integrated Science of Absolute, Wisdom, the Absolute is Adorable, Saundarya Lagari of Shankara, The Search of Norm in Western Thought, The Philosophy of Guru, Memorandum of World Government, The World Education Manifesto, Dialectical Methodology, Anthology of the Poems of Narayana Guru. கட்டுரை நிறைவு.